ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கு 50வது நாள். அவ்யக்த முரளியின் தேதி 19/11/1984. பாபா இன்றைக்கு சிறப்பாக எல்லையற்ற வைராகிய மனநிலையின் மூலம் வெற்றியை எப்படி அடைய முடியும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. எனவே குறிப்பாக பாபா இந்த உலகத்தில் தன்னுடைய மனசின் மூலம் வார்த்தைகளோடு சேர்த்து சேவை செய்யக்கூடிய மூதாதையர் ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வார்த்தைகள் மூலம் பேசும்போது அது காதுகளை மட்டும்தான் அடைகிறது. ஏனெனில் வார்த்தைகளினுடைய சக்தி காதுகளை மட்டுமே வந்தடைகிறது. அதே சமயம் நீங்கள் உங்கள் மனதின் மூலம் சேவை செய்யும்போது அது மனம் வரைக்கும் சென்றடைகிறது. அங்கே என்ன இருக்கும்? ஆக்கர்ஷிக்கும் சக்தியும் மற்றும் முழுமையாக உள்வாங்கக்கூடிய சக்தியும் இருக்கும். நீங்கள் இரட்டை சேவை செய்யும்போது, அதாவது மனது மற்றும் வார்த்தைகளுடன் சேர்த்து சேவை செய்யும்போது உங்கள் வார்த்தைகளில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஒரு தனித்துவமான ஒன்றை அவர்கள் அனுபவிப்பார்கள். எனவே குறிப்பாக பாபா இந்த முதல் பேராகிராஃபில் உலகத்திற்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. இரண்டாவது பேராவில் எல்லையற்ற வைராகிய தன்மையை பற்றி பேசியிருக்காரு. வைராகியம் மற்றும் எல்லையற்ற வைராகியம் அப்படின்னா என்ன, அதை பற்றி பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்லையற்ற வைராகிய தன்மையில் ஒன்றாக இருப்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்லெஸ், அதாவது வீடு இல்லாமல் இருப்பது. வீடு இல்லாமல், வீடு என்றால் என்ன? இந்த உடலை தான் நம்ம வீடு அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆகையினால பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கணும். அதாவது இந்த உடலை தான் பாபா வீடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த உடல் உங்களுக்கு சொந்தமானது அல்ல, இது பாபாவிற்கு சொந்தமானது. நாம் பாபாவிடம் முழுமையாக சமர்ப்பணம் ஆக வேண்டும். வார்த்தையினால் மட்டும் கிடையாது, நம்முடைய புத்தியினால பாபாவிற்கு சமர்ப்பணம் ஆகணும். பாபா ஒரு முரளியில் கூட சொல்லியிருக்காரு, உண்மையான சரண்டர், அதாவது உண்மையாக சமர்ப்பணம் ஆவது அப்படின்னா புத்தியின் மூலமாக பாபாவிற்கு சமர்ப்பணம் ஆகுவது. எனவே நாம் நம்மளுடைய வார்த்தைகள், மனம் மற்றும் இந்த உடலுடன் சேர்த்து புத்தியோட பாபாவிற்கு சமர்ப்பணம் ஆக வேண்டும். எனவே எல்லையற்ற வைராகியம் உடையவர்களின் அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? எல்லையற்ற வைராகியம் உடையவர்கள் பற்றற்ற எஜமானராகவும் வெற்றியின் உருவகமாக, அதாவது வெற்றியின் சொரூபமாக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ அது உங்கள் தனிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க விரும்புவார்கள். அனைத்து விஷயங்கள்லையுமே வெற்றி அடைபவர்களாக இருப்பாங்க. அதிகமாக அனைத்திலும் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயங்களில் பற்றுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனதில் ஒரு விதமான பயம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பற்றற்றவராக இருக்கிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பீங்க. செய்பவர் செய்விப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும். இது சாட்சியாளர், அதாவது பார்வையாளராக இருக்கக்கூடியவர்களின் சிறப்பு. எல்லையற்ற வைராகியம் உள்ளவர்களுக்கு செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செயல்பட வைக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும். எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், யோகிகள், அவர்கள் ஹடயோகிகளாக இருப்பார்கள். பறக்கும் யோகிகள் அனைவரையும் விட மிக உயர்ந்தவர்கள். எனவே பாபா நம்மை இந்த போதையில் ஆழ்த்தியுள்ளார். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்கள், அவர்களுக்கு நிலையான போதை இருக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. அவர்களின் நிலை செய்பவர் செய்விப்பவர் சிவபாபா அவருடன் இணைந்திருக்கும் நிலையாக இருக்கும். பாபா இந்த முரளியில 3 விதமான குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது பேரா முழுவதிலும் எல்லையற்ற வைராகிய நிலையில எப்படி இருக்கிறது மற்றும் நம்முடைய தற்காலிக விருப்பங்கள்ல இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கிறது அப்படின்றத அடிப்படையாக கொண்டிருக்கு. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் என்பது தற்காலிகமாக, அதாவது குறுகிய காலத்திற்கானதாக இருக்கக்கூடாது.
எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் என்பது உண்மையில் இந்த பழைய உலகத்திலிருந்து எவ்வளவு விலகி இருக்கிறோம் என்பதை சரிபார்க்க வேண்டும். பாபா இந்த முரளியில 3 விதமான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது கவனக்குறைவின் தூக்கத்தில் தூங்குபவர்கள். அந்த கவனக்குறைவின் தூக்கத்தில் தூங்கக்கூடிய குழந்தைகளோட அறிகுறிகள் என்ன? அந்த குழந்தைகளோட அறிகுறிகள் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு பாபா கேட்குறாங்க. கவனக்குறைவு என்றால் என்ன? அவங்க ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துறாங்க, அதாவது லேட் ஆக்கிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நாம தான் இதை செய்யணும் அப்படின்னு தெரியும், ஆனாலும் அதை என்ன பண்ணிடுறாங்க, புறக்கணிச்சிடுறாங்க. அவர்கள் அந்த எழுந்ததும் அவங்களுக்கு வழக்கமாக ஒரு கேள்வி இருப்பதாக உணர்றாங்க. என்ன ஆச்சு? அவங்க கேள்வி கேட்பவர்களாக ஆயிடுறாங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தூங்கி விடுகிறார்கள். உங்களோட அனுபவத்திலிருந்து நீங்க அனுபவிச்சது என்ன? நீங்க கவனக்குறைவுல தூங்கும்போது நீங்க அனுபவிச்சது என்ன? நம்ம எல்லோருமே எப்போதாவது கவனக்குறைவில் இருக்கிறது மாதிரி உணர்றோம். எப்போதாவது அமிர்த வேளா டைம்ல கவனக்குறைவாக உணர்கிறோம். இது சங்கம யுகத்தின் நேரம் அப்படின்றது நமக்கு தெரியும், மிகவும் முக்கியமானவும் தெரியும். நமக்கு தெரியும் அமிர்த வேளை நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும். இப்போ சில நேரத்தில் நம்மளே சொல்லிக்கிறோம், ஒருவேளை நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், சோர்வாக இருந்தேன், அதனால அமிர்த வேளை என்னால் எழுந்திருக்க முடியல. ஆனால் அமிர்த வேளையினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்ற விஷயமும் தெரியும், யார் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்ற விஷயமும் தெரியும், நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அதுவும் தெரியும். ஆனாலும் நாம் இன்னும் இந்த கவனக்குறைவு அப்படின்ற தூக்கத்தில் தூங்கிட்டே இருக்கோம். அதற்கான காரணம் என்ன? முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம சில சமயங்களில் விஷயங்களை மறந்து விடுகிறோம். நாம் பிராமணர்களாக ஆகிவிட்டதுனால நம்ம எல்லாருமே பாபாவோட குழந்தைகளாக மாறிட்டோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட கடவுள் பயம் இருக்கும். நான் சரியான விஷயம் பண்ணலை அப்படின்னா தண்டனை கிடைக்கும், தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அந்த பயம் இல்லை. ஏனென்றால் கடவுள் என்னோட தந்தையா இருக்காரு, அதனால் நான் என்ன செய்ய போறேன், கவலைப்பட ஒன்றும் இல்லை. கடவுளையே மிகவும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மளோட தந்தை அப்படின்ற விஷயத்த மறந்துடுறோம். அதே போல அவர் நம்மளுடைய டீச்சராகவும் இருக்கிறாரு, அதனுடன் அவர் நம்மளுடைய குருவாகவும் இருக்காரு. அதோட கூடவே பாபா என்னவாகவும் இருக்காரு, தர்மராஜாவும் இருக்கிறாரு. ஸ்ரீமத்துக்கு எதிராக நாம் ஏதாவது செய்ய போறோம்னா அதனுடைய விளைவுகளையும் கண்டிப்பாக நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அந்த விஷயத்த நாம் மறந்துடுறோம். அதை மறந்துடுறோம் இல்லையா? அந்த காரணத்தினால தான் கவனக்குறைவு நம்ம வாழ்க்கையில் வந்துடுது. இந்த கவனக்குறைவை நம்ம எப்படி சமாளிக்க முடியும், அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். சோம்பேறித்தனத்தின் தூக்கத்தில் தூங்கும் குழந்தைங்க இருக்காங்க. முதலாவது கவனக்குறைவு அப்படின்ற தூக்கத்தில் தூங்கக்கூடிய குழந்தைகளை பற்றி பார்த்தோம். இப்போ சோம்பேறித்தனத்தின் தூக்கத்தில் தூங்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்காங்க. சோம்பல் என்றால் என்ன? இது ஒரு வகையான சம்ஸ்காரம். நான் அமிர்த வேளா தினமும் எழுந்திருக்கணும்னு விரும்புகிறேன், நான் முரளி வகுப்புக்கு ரெகுலராக போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் வர முடியல. எனக்கு அமிர்த வேளா பவர்ஃபுல்லாக பண்ணணும், பாபாவோட அனுபவம் பண்ணணும், இது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சோம்பேறித்தனம் உண்மையிலேயே நம்மளுடைய திறன் ஆற்றலை கொண்டுடுது. இப்போ இந்த சோம்பேறித்தனம் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. கவனக்குறைவு மிகவும் ஆபத்தானது. சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மக்கள் இந்த நபரை சோம்பேறி அப்படின்னு ஏற்றுக்க முடியும். அதனால நீங்கள் அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் அது லேட் ஆகும். ஆனால் கவனக்குறைவு இதை நம்மளால கணிக்க முடியாது. அந்த நபர்கிட்ட நம்ம சொன்னதும் அவங்க நாம சொல்லலாம், நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லலாம், நான் அதை நாளைக்கு அல்லது இன்னைக்கே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நபர் இதை உறுதியாக செய்வாரா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்லலாம் இல்லையா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு கூட அவரால் சொல்ல முடியும். அதனால் கவனக்குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியும் ஈஸியாக. சோம்பேறியாக இருக்கிறவங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன் அதனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உடனடியாகவே ஏற்றுப்பாங்க. சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவங்க நான் சோம்பேறி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சோம்பேறித்தனமும் கவனக்குறைவும் ஏன் நடக்குது? பல வேலைகளை செய்கிறவங்க கூட இந்த எல்லா வச்சுனாலையும் இவங்க பாதிக்கப்படுறாங்க.
ஒரு விதமான பரிபூர்ண குணம் கொண்ட அவங்க எல்லாத்தையும் வந்து முழுமையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால அவர்களுடைய பிஸ்னஸ் தொழில்களில் கூட நிறைய விதமான விஷயங்களை அனுபவிக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா இந்த பிராமண வாழ்க்கையில அவங்க நிறைய ஆபத்தை வந்து சந்திக்க நேரிடும். நம்ம சேவையில கவனக்குறைவா இருந்தா என்ன நடக்கும்? நாம நம்மளுடைய 100% திறனையும் வந்து ஆற்றலையும் வந்து சேவைக்கு கொடுக்க மாட்டோம். அதனால என்ன ஆகும்? நம்மளுடைய கவனக்குறைவுனால பாபாவுக்கு டிஸ்சர்வீஸ் பண்ண மாதிரி ஆயிடும். இப்ப என்ன சொல்லிடுறாங்க? அவங்களோட கவனக்குறைவினாலதான் சேவை இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க உணர மாட்டேடுறாங்க, மறந்துடுறாங்க. இப்போ அது நடந்தது அப்படி சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிடுறாங்க. இப்போ சில டைம்ல சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி நடக்கும்னு தெரியாது, ஆனா நடந்துருச்சு. ஆனா அது வந்து கவனக்குறைவினுடைய காரணம். மூன்றாவது குழந்தைகள். முதலாவது குழந்தைகள் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி பாபா சொன்னாங்க. இரண்டாவதாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி சொன்னாரு. மூன்றாவதாக எழுச்சிகளை கண்டு அசைக்க முடியாதவர்கள், அதாவது ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து அசைக்க முடியாதவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள். பாபா உங்களை பத்தி குறிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப குழந்தைகளாகிய நம்ம கூட செக் பண்ணணும், இத மூன்றுல நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு. அதனாலதான் பாபா சொல்றாரு, ஒரு மணி மேலையும் முன்னோக்கியும் இன்னொரு மணி வந்து கடைசிலையும் போகிறதுனால பாபா மணிகளை வந்து கோர்க்கறது இல்ல. பாபா அந்த மணிகளை வந்து சரி செய்யறத வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம வந்து சரி பார்க்கணும். இப்போ அது போல எழுச்சியை கண்டு அசையாம இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா சேவைக்கான உயர்ந்த எண்ணங்கள் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அவர்கள் வந்து சேவைக்காக வெவ்வேறு வகையான திட்டங்களை தீட்டிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே வந்து தைரியமாக இருப்பாங்க. மற்றவர்களை கூட ஏதாவது செய்ய வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. மற்றவர்கள் ஏதாவது செய்யறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அவங்கள வந்து தூண்டிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கும் வந்து தைரியத்தையும் கொடுப்பாங்க. அவர்கள் எந்த வகையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அந்த ஆடாத அசையாத நிலையில இருப்பாங்க. அவங்களுடைய நிலையை வந்து தக்க வச்சுக்க முயற்சிப்பாங்க. எழுச்சியை கண்டு அசைக்க முடியாதவங்களுடைய முக்கிய அடையாளம் இதுதான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் பாபா இந்த முரளியில கூட சொல்லி இருக்கிறாரு, சில டைம்ல நம்ம சொல்றோம் நேரம் வரும்போது பார்த்துக்கலாம், முடிவடையும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்திற்காக நம்ம வந்து காத்திருக்கோம். இப்போ பாபா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எளிமையான வார்த்தை தான், ஆனா வந்து அது நம்மளுடைய இதயத்தை தொட்ட வார்த்தையாக இருக்கு. காலம் என்பது ஒரு படைப்பு. அது வந்து உங்களை முழுமையடைய செய்யவோ இல்லை ஏதாவது செய்ய தூண்டினால் நீங்க பலவீனமானவரா ஆயிடுவீங்க. இப்போ நீங்க பலவீனமானவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவீங்கன்ட்டு பாபா சொல்லியிருக்காங்க. நீங்க யாரு? மாஸ்டர் கிரியேட்டர் இல்லையா? மாஸ்டர் படைப்பாளர். பலவீனமான மாஸ்டர் படைப்பாளர் கிடையாது. நீங்க வந்து கேள்விக்குரிய வந்து நிறுத்தக்குறியாக ஃபுல் ஸ்டாப்பா வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி மாத்துறதுனால எல்லா பாடத்துலையுமே வந்து முழு மதிப்பெண்களை வந்து பெற முடியும். இப்போ இன்னைக்கான முரளியோட கேள்வி என்ன அப்படின்னா, கவனக்குறைவு மற்றும் சோம்பல்ல இருந்து வெளிவரதுக்கு நாம எப்படி, அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்றதுதான். எனவே கவனக்குறைவு அல்லது சோம்பல்ல இருந்து நாம எப்படி வெல்ல முடியும்னு யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா? முக்கிய விஷயம், முக்கியத்துவம். நீங்கள் பிராமண வாழ்க்கையில் இருந்தா இந்த வாழ்க்கையின் முக்கியத்துவம், கடவுளின் முக்கியத்துவம் மற்றும் முக்கியமான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அந்த ஆத்மாக்கள் செய்கிறார்கள் என்பது தெரிகிறது, அவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள், சுயம் இல்லாதவர்களாக, சுயமரியாதையில இல்லை அப்படின்னா வந்து தள்ளி போடுவார்கள். அவர்கள் சோம்பேறியாக உணர்வாங்க. அவர்கள் ஒரு கவனக்குறைவை உணர்கிறார்கள். உங்களிடம் நீங்கள் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுய ஒப்புதல், அதாவது சுய சரிபார்ப்பு, சுய செக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்க இந்த கவனக்குறைவு, தள்ளி போடுதல் போன்ற சோம்பேறித்தனத்தை வந்து அனுபவம் செய்ய மாட்டீங்க. உண்மையில் ஒரு வளையம் இருக்கு. நீங்க சரியானதையோ இல்லை பல வேலைகளையோ செய்ய தவறுறீங்க, நீங்க விஷயங்களை தாமதப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களிடம் நிறைய விஷயங்கள் இருக்கு.
பின்னர் அது தானாகவே வந்து நடக்கும். உங்கள் சரியானவையாக அது வந்து மாற்றப்படும். நீங்கள் எந்த செயலையும் செய்யாமல் இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் மிக சரியான முறையில் செய்யணும்னு விரும்புகிறீங்க. அது ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, இல்லை அமிர்த வேளாவாக இருந்தாலும் சரி, இல்லை முரளி கிளாஸாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் அது உங்களுக்கே தெரியும். பல சகோதர சகோதரிகளோட மனநிலை வகுப்பிற்கு போகும்போது நான் பார்க்குறேன், அவங்க தூக்கத்தை உணர்றாங்க. இப்போ வந்து தூங்குறாங்க அந்த முரளி கிளாஸ்ல வந்து. அதனால அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, நம்ம இனிமேல் கிளாஸ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. அப்போ அவங்களுடைய முன்னேற்றம் இப்போ என்ன இருக்கு? பூனை அமிர்த வேளாக்கு வந்து போகலை அப்படின்னா 100% என்னால் ஆக முடியாது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. எனவே அவர்கள் அமிர்த வேளாக்கு போயிட்டு, பாபா இந்த முழு சங்கமுமே வந்து அமிர்த வேளா போன்றது, அமிர்தம் போன்றது, நான் வந்து எப்போ எழுந்தா என்ன, அமிர்த வேளா என்னால் செய்ய முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க நிறைய பேர். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களாவே என்ன பண்ணிடுறாங்க, சாக்கு போக்கு சொல்லிடுறாங்க. பின்னர் கவனக்குறைவு மற்றும் சோம்பல் என்ன ஆயிடுது, ஏற்படுது. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்க, உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லை அப்படின்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த அமிர்த வேலையினுடைய போகணும் அப்படின்ற வந்து ஆர்வம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் தானாகவே எழுந்திருப்பீங்க. உங்களுக்கு முரளி மீது ஆர்வம் இருந்ததுன்னா எது நடந்தாலும் நீங்கள் ஒரு நேரத்தில் முரளிக்கு வர்றதுக்கான அந்த முயற்சியை பண்ணுவீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஏன் அப்படின்னா முரளி தான் நம்மளுடைய வாழ்க்கையே. இப்போ வாழ்க்கை இல்லாமல் ஒருத்தவங்க வந்து உயிர் வாழ முடியாது. உங்களுக்கு சேவையினுடைய முக்கியத்துவம் இருந்ததுன்னா, இந்த சேவையினுடன் நான் வந்து எதிர்காலத்தில் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதிர்கால ராஜ்யத்தை அடைய போகிறீங்க. அப்புறம் இந்த பிராமண குடும்பத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் சேவையில் ஃபஸ்ட்டு ஈடுபட முடியும். அடுத்த கல்பத்திலையும் நான் வந்து இதே ஃபேமிலி, இதே பிராமண குடும்பம் தான் வந்து எனக்கு கிடைக்க போகுது. எதிர்காலத்தில் சொர்க்கத்தில் நான் என்ன வந்து வாங்கினனோ அதே குடும்பம் தான் இப்போது எனக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருவர் மற்றவரை வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு பார்ப்பீங்க. இப்போ முக்கியமான விஷயமே நமக்கு வந்து ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டை அதிகரிக்கிறது எப்படி, அதாவது ஆர்வத்தை எவ்வாறு அதிகரிக்கிறது? இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம், இல்லை ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு விரும்பினாலோ, இல்லை அமிர்த வேலை எழுந்திருக்க விரும்பினாலோ, நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது அடிப்படையான விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து என்ன கிடைக்கும்? உதாரணமாக ஒரு தொழிலதிபர் ஒரு தொழிலில் இருக்கிறாரு. அவங்க வந்து இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும், இல்லை அவங்க வந்து இரவு முழுவதும் வந்து விழித்திருக்க வேண்டும். அப்போ அவங்க வந்து எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, அலட்சியமாக அல்லது கவனக்குறைவாக அவங்க வந்து நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த தொழிலில் நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்றது, என் குடும்பத்தை இதுதான் வந்து வாழ வைக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. இந்த சம்பாத்தியம் என்ன இந்த உலகில் வாழ வைக்கும். எனவே விஷயம் என்னன்னா, நான் என்ன சம்பாதிக்கிறேன், முக்கிய கேள்வி நான் ஏன் செய்கிறேன். இப்போ நீங்கள் வந்து தெளிவாக இருக்கும்போது எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி வந்து அதிகம் பண்ணலாம், உங்களுடைய வைராக்கியத்தை உற்சாகத்தை பராமரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட புது புது விஷயங்களை வந்து நீங்கள் வந்து புதுசாக நிறைய விஷயங்களை உருவாக்கலாம். ஆக்கப்பூர்வமான முறையில் ஏதாச்சும் நீங்கள் செய்யலாம். அதனால் நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் உங்கள் காரணம் வந்து தெளிவாக இருக்கணும் இல்லையா? நான் ஏன் வந்து பிராமணராக மாறினேன், நான் ஏன் கடவுளாலேயே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், அவர் ஏன் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொறுப்புணர்வு. நீங்கள் பொறுப்பாக இருக்கும்போது நான் கடவுளுக்கு சொந்தமானவன் அப்படின்றதுனால இது என்னுடைய பணி என்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கும்போது கடவுள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றது இருக்கும். எனவே அவருடைய பணி என்னுடைய பணி இல்லையா, அவருடையது என்னுடையது. பிறகு இந்த உலகம் என்னை பின்தொடர போடுகிறது இல்லையா? அப்போ நான் என்ன செய்கிறேனோ அதுதான் வந்து இந்த உலகமும் வந்து செய்ய போகுது அப்படின்றத நம்ம உணரும் போது உங்கள் 100% பங்களிப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கடைசியாக பாபா ஒரு முரளியில கூட சொல்லி இருந்தாரு, நம்ம எல்லாருமே வந்து மாணவர்கள் தான் வந்து உலகிற்கு முன்மாதிரியாக ஆகக்கூடியவர்கள். இப்போ நான் உலக மேடையில் இருக்கிறேன், மக்கள் என்னை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னை வந்து பின்தொடர்றாங்க, மக்கள் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, நான் என்ன செய்கிறேனோ அதை தான் வந்து அவங்களுமே வந்து செய்ய போகிறாங்க. எனவே பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே வந்து எதையுமே வந்து பண்ண முடியாது. நீங்கள் என்னை பற்றி கருதினால்
அதாவது, அவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, பரவாயில்ல, யாரும் என்ன பார்க்கல, நான் கவனக்குறைவா ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சோன்னா, பலர் முரளி வகுப்பு கேட்குறாங்க, அதில் நான் வந்து இல்லை பரவாயில்ல இல்லைன்னா அப்படி கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து என்னோட பெரியவங்க, மூத்தவங்க. அவங்க பல ஆண்டுகளாக முரளிய படிச்சு வந்தாலும், அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல. அதனால உண்மை என்ன? இப்போ சீனியர்ஸ பார்த்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா, அவங்க வந்து பல நாட்களாக முரளி வந்து கேட்டிருப்பாங்க. அமிர்த வேளா பல வருடங்களாக செய்திருப்பாங்க. ஆனா நாமும் அப்படி இல்லையே! நான் போகிறேனா? இப்போ நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு முன்னால போகியிருக்கோம். அப்போ நான் போகல அப்படின்னா, சொர்க்கத்தில் மிகவும் தாழ்ந்த அந்தஸ்து தான் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நான் தயாராக இருக்கிறேன். இப்போ 5 விஷயங்கள் இருக்கு. தங்கம் இல்ல ஒரு வந்து காப்பர் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்றதுனால. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சோம்பேறியாக இருந்தாலும் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏனென்றால், நாம் அனைவருக்கும் நம் வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கு அடையணும் அப்படின்ற உயர்ந்த ஆசை வந்து இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கும்போது, நாம் அதைய கண்டிப்பா வந்து அடைய முடியும். எனவே இன்றைக்கு பாபா சொன்னது போல கவனக்குறைவாகவோ இல்லை சோம்பேறியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க தந்தைக்கு பதிலாக தங்களுடைய சகோதர சகோதரிகளை வந்து பின்தொடர வந்து தொடங்கிடுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயம் பார்க்குறாங்க. யாரும் பார்க்கவில்லை, யாரும் எதுவும் சொல்லலை, அதனால நான் என்ன செய்வேன் என்பதுதான் விஷயம். எனவே நான் யாரிடம் பின்தொடர்கிறேன் அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். இது மிகவும் முக்கியமான விஷயம். நாம் யாருடன் வாழ்கிறோம், நாம் தங்கி இருக்கிறோம், அதனால நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அது ரொம்ப பாதிக்குது. இது நம்மளுடைய முயற்சியை கூட நிறைய வந்து பாதிக்குது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும், நம்ம எங்க உட்காந்துருக்கோம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், யார்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய முயற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறமா கூட அமிர்த வேலை, முரளி வகுப்பு, சேவை எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த சேவையில புதிதாக நம்மளால எதையுமே செய்ய முடியாம போயிடுது. பிறகும் நீங்க யாருடைய நிறுவனத்துல உங்க நேரத்தை முதலீடு செய்றீங்க அப்படின்றத வந்து சிந்திக்கணும். நம்ம டைம் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சிந்திக்கணும். இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல வந்து செக் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம செக் பண்ணணும். அதனால இதனுடைய கன்க்ளூஷன், அதாவது முடிவு என்ன அப்படின்னா, இன்றைய முரளியில பாபா கடைசியாக மதுபனினுடைய அழகை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ மதுபனினுடைய அழகு யாரு? நான் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நினைவூட்டிக்கணும். இதுதான் ஒரே ஒரு வாக்கியம் தான். எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் தான் வந்து மதுபனினுடைய அலங்காரமாக இருக்கிறேன். பாபா கடைசியாக இந்த 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். அதை வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் மதுபனுக்கு வரும்போதெல்லாம் பாபா சொல்லியிருக்காங்க, எப்போவுமே பாபா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், இந்த மதுபன் இப்போ உங்கள் அனைவராலும் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா கூட்டத்தினருக்கும், அதாவது எல்லா குரூப் கிட்டேயுமே வந்து பாபா இந்த விஷயத்த வந்து சொல்லுவாரு. எனவே நான் வந்து என்ன மதுபனின் அலங்காரமாக கருத முடியுமா? இப்போ எனவே மதுபனினுடைய அலங்காரம் எப்போதாவது என்னால் வந்து இதை செய்ய முடியுமா, முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இப்போ அலங்காரம் செய்கிறதுனா என்ன? நான் வந்து அமிர்த வேளையில் எழுந்திருக்க முடியல, எனக்கு வந்து கவனக்குறைவு வருது, நான் வழக்கமான வகுப்புகளை வந்து பார்க்க முடியல, அதாவது முரளி கிளாஸ்க்கு போக முடியல. மதுபனின் உள்ள அலங்காரம் எப்போதாவது இப்படி சொல்லுமா? இப்போ மதுபனினுடைய அலங்காரமாக நம்ம இருக்கும்போது நம்மளால இப்படி சொல்ல முடியுமா? இப்போ அழகு அப்படின்னா எல்லாரையும் வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒன்று, அது எல்லாரையுமே வந்து என்ன சொல்றது, ஊக்குவிக்கக்கூடிய ஒன்று. அலங்காரம் என்பது மற்றவங்களையுமே வந்து ஈர்க்கும். மதுபனின் அலங்காரம் அது போன்றது. நன்றி. ஓம் சாந்தி.